இங்க ஒரு ஊர் திருவிழால சாப்பாடு போடுறாங்க. இப்ப பகசுரான்ற ஒருத்தன் பந்திக்கு நடுவுல உட்காந்து அவன் பாட்டுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கான். எடுத்துட்டு வர ஒரு ஐட்டத்தை கூட விடாம இவ பாட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறான். இதை பாக்குற ஊர் பெரிய மனுஷங்களும் எவ்வளவு நேரம் இப்படி சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னமோ உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி சொல்றீங்க, கோயில் திருவிழா தான் வருஷத்துக்கு ஒரு தானே வருதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அங்க இருக்கிற எல்லா சாப்பாடுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப கல்லு தூக்குற போட்டிக்கு போயிடுறான். அந்த கல்லு தூக்குற போட்டியில நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. ஆனா கடைசியா ஜமீன்தார் பையனும் பகசுராவும் தான் நிக்கிறாங்க. இப்ப ஒரு பெரிய கல்ல தூக்கணும். ஜமீன்தார் பையனால அவ்வளவு பெரிய கல்ல கொஞ்ச தூரம் தான் தூக்க முடியுது. ஆனா அவன் அசால்ட்டா தூக்கி கீழே போட்டுடுறான். இப்ப அங்க இருந்து மெடலை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் பாட்டி பாட்டின்னு கூப்பிட்டு இருக்கான். இவனுக்கு பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க வந்த உடனே எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறான். அவங்களுமே ரெடியா சாப்பாடுலாம் ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவனுக்கு சாப்பாடு போட்டு வந்து கொடுக்குறாங்க. இது அந்த சைட் போற ஒருத்தன் பாத்துட்டு இப்பதான் திருவிழால எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து அதுக்குள்ள திரும்ப சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது பாக்குற அந்த பாட்டியும் குழந்தை சாப்பிடறத கண்ணாடா வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப திட்டி அமைச்சிடுறாங்க. இவ வீட்டுல அரிசி கூட வழி இல்லாம கொஞ்சம் அரிசி தான் இருக்கு. இருக்கிற அரிசியில சாப்பாடு ஆக்கிட்டு போய் வச்சா என்ன பாட்டி இவ்வளவு கொஞ்சமா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். திரும்பவும் சாயந்தரம் உனக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சிக்கன் செஞ்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்காக எடுத்து வந்து கொடுத்தா அதையும் வாங்கி இவனே சாப்பிட்டு இருக்கான். இவன் திருந்தவே மாட்டான். என்ன ஜென்மமோன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பாட்டி அப்படியே உட்காந்து இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பாட்டி எழுப்பினா பார்த்தா பாட்டி அதே இடத்துல இறந்து போயிடுறாங்க. இவ பாட்டியோட இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு இவனும் வீட்டுக்கு வந்து சாப்பாடு இருக்கான்னு சொல்லிட்டு தேடுறான். பார்த்தா ஒரு பேருக்கு சாப்பாடு கூட இல்ல. இவனால பசி தாங்க முடியல. அதனால பக்கத்து வீட்டுல இருக்க அந்த அம்மா கிட்ட போய் சாப்பாடு கேட்டா அந்த வயசான அம்மா ராத்திரி பகல்னு கூட பார்க்காம உனக்காக உழைச்சி சாப்பாடு போட்டாங்க. ஒரு வேலையாச்சு அந்த அம்மா ஒழுங்கா சாப்பிட்டது நீ பாத்திருக்கியா? எப்பயோ நீ சாப்பிடறத பத்தி தானே யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப பத்தாக்கு எங்க வீட்டுக்கு வர வந்துட்டியா? உனக்கு சாப்பாடு போட எங்களால முடியாது, எங்கன்னா போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இவனும் அந்த கிராமத்துல இருக்க எல்லார் வீட்லயுமே சாப்பாடு கேக்குறான். யாருமே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த பாட்டியை புதைச்ச இடத்துல போயிட்டு பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப கடவுள் கிட்டயும் நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு இது மாதிரி ஒரு வியாதியை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப கேட்கும்போது தூரத்துல ஒரு நாய் இறந்து போனவங்களுக்கு படையல் போட்டுருக்கதை எடுத்து சாப்பிட்டு இருக்கதை பாக்குறான். நாயை தரத்தி விட்டு அந்த சாப்பாடை இவன் சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இதே மாதிரி திருட்டுத்தனமா இறந்தவங்களுக்கு போடுற படையெல்லாம் எடுத்து இவன் சாப்பிட்டு இருக்கான். ஒரு நாள் ஜமீன்தார் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருமே புதைச்சிட்டு அவங்க பையன் சாப்பாடு போட்டு போனான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவனும் அந்த சாப்பாடு எடுத்து வேகமா சாப்பிட்டு இருக்கான். ஜமீன்தார் பையன் இதை பார்த்துட்டு கோவத்துல கள்ள தூக்கி அடிக்கிறான். இது அவன் தலையில பட்டு கடைசியில அவன் அதே இடத்துல இறந்து போயிடுறான்.